ஓம் தத்புருஷாய வித்மஹி வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆங்கிலம் 28ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்பிறை, பிரதமை திதி இரவு 11:06 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இரவு 11:24 வரை உள்ளது. காலை முதல் இரவு 11:24 வரை சித்த யோகம், அதற்கு மேல் மரண யோகம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். சுப ஓரைகள் சந்திர ஓரை காலை 6 முதல் 7 வரை. குரு ஓரை காலை 8 முதல் 9 வரை. சுக்கிர ஓரை காலை 11 முதல் 12 வரை. புதன் ஓரை மதியம் 12 1 வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் ஆகும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி, சந்திரன் ஜென்மத்தில். தேக ஆரோக்கியம் கூடும், செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு 2, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் 4, ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தன லாபத்தை தரும். ஹோட்டல் வியாபாரம் சுமாரான தன லாபத்தை தரும். சனி 12, நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் சுமாரான லாபத்தை ஈட்டலாம். புதன் 12, மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சுக்கிரன் 12, பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க எண்ணினால் மிகவும் ஆலோசித்து தங்களுக்கு தெரிந்த அனுபவம் உள்ள தொழில்களை தொடங்கவும். ராகு 12, கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். மாமூல் பணிகளை மேற்கொள்வது உத்தமம். செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. சூரியன் ஜென்மத்தில். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் கைகூடும். நட்சத்திர பலன் அசுபதி. நினைத்த காரியம் கைகூடும், செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. பரணி, இன்று உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, எதிர்பாராத வகையில் தனவரவு உண்டு. கார்த்திகை, எதிலும் அவசரப்பட வேண்டாம், நிதானமாக இருக்கவும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு.
அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், துர்க்கையம்மன், முருகர் வழிபாடு. மேஷராசி அன்பர்களே, இன்று அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்திருங்கள். 15 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். ரிஷபராசி, சந்திரன் 12. மாமூல் பணிகளை மேற்கொள்ளவும் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. குரு ஜென்மத்தில் உடல் நலனில் அக்கறையும் கவனமும் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. செவ்வாய் 3. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று எதிர்பாராத தனவரவு உண்டு. சூரியன் 12. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. பொறுமை அவசியம் தேவை. தந்தை வழி உறவில் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை பேசி தீர்த்து கொள்ளவும். வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். சனி 11. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. இரும்பு சார்ந்த வணிகம், ரியல் எஸ்டேட் வியாபாரம், நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபகரமாக அமையும். தொழிலாளர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வதால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். சுக்கிரன் 11. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். புதன் 11. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். ராகு 11. கெமிக்கல் வியாபாரம், கிரைனைட்கள் வியாபாரம் லாபகரமாக அமையும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். கார்த்திகை. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. ரோகிணி. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. சிலருக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும். சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். நல்ல தனவரவு உண்டு. மிருகசீரிடம். தெய்வ அனுகூலம் உண்டு. இது நாள் நீடித்து வந்த சில விஷயங்கள் இன்று நடக்கும். எதிர்பாராத வகையில் தனவரவு உண்டு. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷிரடி சாய்பாபா, குரு ராகவேந்தர். குலதெய்வ வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, அதிகாலை 5 மணிக்கு எழுந்திருங்கள். 10 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திருங்கள். உங்கள் கோரிக்கைகளை பிரபஞ்ச சக்தி நிறைவேற்றும். மிதுன ராசி, சந்திரன் 11. இஷ்டார்த்த சித்தி. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. எதிர்பாராத வகையில் சிலருக்கு தனவரவு அமையும். குரு 12. உடல் நலனில் கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. செவ்வாய் 2. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். தேவையில்லாத பஞ்சாயத்துகளில் ஈடுபட வேண்டாம். மாமூல் பணிகளை செய்யவும்.
இன்று சுமாரான தனவரவு உண்டு. சனி 10ல் செய்தொழில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. செய்கின்ற தொழிலையே செய்யவும் பார்க்கின்ற உத்தியோகத்தையே பார்க்கவும் தனவரவு உண்டு. சுக்கிரன் 10ல் பெண்கள் எதையும் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். மாமூல் பணிகளை மேற்கொள்வது உத்தமம். புதன் 10ல் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ராகு 10ல் கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். செய்தொழிலில் இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சூரியன் 11ல் அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவை நீங்கிவிடும். நட்சத்திர பலன். மிருகசீரிடம் தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உடல் நலனில் கவனம் செலுத்தவும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. திருவாதிரை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. புனர்பூசம் மற்றவர்களை புரிந்து நீங்கள் நடந்து கொள்வீர்கள். பெரியோர்களுடைய ஆசியும் மகான்களுடைய வழிபாடும் உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, முருகபெருமான் வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, காலை 4:30 மணிக்கு எழுந்திருங்கள். 10 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். கடகராசி சந்திரன் 10ல் செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு 11ல் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். சில இளைஞர்கள் தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். செய்தொழிலில் லாபம் உண்டு. செவ்வாய் ஜென்மத்தில் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்று சுமாரான தனலாபம் உண்டு. சூரியன் 10ல் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். சனி 9ல் நிலம் சம்பந்தமான முதலீடுகள், இரும்பு சம்பந்தமான வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். சுக்கிரன் 9ல் பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். புதன் 9ல் மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். ராகு 9ல் கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். நட்சத்திர பலன் புனர்பூசம் மகான்களுடைய வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமை உயர்த்தும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பூசம் எதையும் திட்டம் போட்டு காரியத்தை
கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. ஆயில்யம். மற்றவர்களை அனுசரித்து சென்றால் செய்தொழிலில் அமோக லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், முருகர் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, அதிகாலை 5 மணிக்கு எழுந்திருங்கள். தியானத்தில் 10 நிமிடங்கள் லயித்திருங்கள். மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். சிம்மராசி. சந்திரன் 9. செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சூரியன் 9. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சியினால் அவை நிறைவேறும். குரு 10. அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்க்கும் சிலருக்கு வேலை மாற்றம் கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். தனியார் கம்பெனியில் வேலை செய்யும் சிலர் தங்கள் பணிகளை பணியிடம் மாற்றம் செய்து கொள்வர். அதனால் ஊதிய உயர்வு பெறுவர். செவ்வாய் 12. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது நலம் பயக்கும். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. சனி 8. நிலம் சம்பந்தமான முதலீடு இன்று மேற்கொள்ள வேண்டாம். புதிய முதலீடு, புதிய தொழில்களை இன்று தொடங்க வேண்டாம். மாமூல் பணிகளை செய்யவும் உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மற்றவர்களை அனுசரித்து நடந்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். சுக்கிரன் 8. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். புதன் 8. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ராகு 8. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளையே செய்யவும். நட்சத்திர பலன். மகம். எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்கள் நீங்கள். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. பூரம். மனதில் பட்டதை அப்படியே வெளியே சொல்ல வேண்டாம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்தரன். எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், முருகர் வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்திருங்கள். 10 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திருங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். கன்னிராசி. சந்திரன் 8. எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். குரு 9.
வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், தொட்டது துலங்கும், எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சில இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும், சில இளைஞர்கள் வெளிநாடு சென்று பொருள் ஈட்டுவர். செவ்வாய் 11 ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், ஹோட்டல் வியாபாரம், செய்தொழில் லாபகரமாக அமையும். சூரியன் 8 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை, கவனம் தேவை, வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். தந்தை வழி உறவினரோடு பேசும்போது நிதானமும் கவனமும் தேவை. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். சனி 7 உடல் நலனில் கவனம் தேவை. உங்கள் வாழ்க்கை துணை உடல் நலனில் கவனம் தேவை. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். சுக்கிரன் 7 பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபத்தை ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். புதன் 7 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ராகு 7 கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக அமையும். செய்தொழிலில் லாபம் உண்டு. நட்சத்திர பலன். உத்தரம் செய்தொழிலில் இன்று சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அஸ்தம் இன்று சந்திராஷ்டமம். எதிலும் நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. சித்திரை செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், அன்னை பராசக்தி. கன்னிராசி அன்பர்களே, அதிகாலை 5 மணிக்கு எழுந்திருங்கள். 10 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். துலாம் ராசி சந்திரன் 7 தேக ஆரோக்கியம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு 8 உடல் நலனில் கவனம் தேவை. பணம் சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. சூரியன் 7 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். செவ்வாய் 10 ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சனி 6 தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் ஏற்றத்தை தரும். இரும்பு சம்பந்தமான வணிகம் லாபத்தை தரும். தொழிலாளர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வதால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். சுக்கிரன் 6 பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் ஊதிய உயர்வு கிடைக்கும். புதன் 6 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்கள் கல்வி கற்க வெளிநாடு செல்வர். ராகு 6 கெமிக்கல் வியாபாரம், கிரைனைட் கல் வியாபாரம், செய்தொழில் லாபகரமாக அமையும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. நட்சத்திர பலன். சித்திரை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கவனம் தேவை. செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சுவாதி எதையும் திட்டம் போட்டு செய்து முடிப்பீர்கள். இன்று செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. விசாகம்
மகான்கள் வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, ராகவேந்தர். துலாம் ராசி அன்பர்களே, அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்திருங்கள். 15 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். விருச்சிக ராசி, சந்திரன் 6. மனமகிழ்ச்சி கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனலாபம் உண்டு. குரு 7. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். இளைஞர்கள் சிலர் வெளிநாடு சென்று பொருள் ஈட்டுவர். செவ்வாய் 9. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சனி 5. நிலம் சார்ந்த முதலீடுகள், இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் சுமாரான தனலாபத்தை ஈட்டலாம். சுக்கிரன் 5. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். புதன் 5. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். ராகு 5. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். கிரைனைட்கள் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். செய்தொழில் சுமாரான தனலாபத்தை தரும். நட்சத்திர பலன். விசாகம். மகான்கள் வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். உடல் நலனில் கவனம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. அனுஷம். நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. கேட்டை. விட்டு கொடுத்து போங்கள். வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், துர்க்கை அம்மன், ஆஞ்சநேயர். விருச்சிக ராசி அன்பர்களே, அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்திருங்கள். 15 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திருங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். தனுசு ராசி, சந்திரன் 5. செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. குரு 6. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. சூரியன் 5. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். செவ்வாய் 8. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் முதலீடு செய்ய வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். பஞ்சாயத்துகளில் ஈடுபட வேண்டாம். சனி 4. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நண்பர்கள், உறவினர்கள், தொழிலாளர்கள், தொழில் கூட்டாளிகளுடன் பேசும்போது நிதானமும் கவனமும் தேவை. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். சுக்கிரன் 4. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். உறவினர்கள் வருகை உண்டு. உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவர். அதனால் தொழிலில் மேன்மை உண்டாகும். புதன் 4. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர்.
ராகு நாளில் கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். செய்தொழில் சுமாரான தனலாபத்தை தரும். நட்சத்திர பலன். மூலம் எதிலும் நிதானம் தேவை. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. முருகர் வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். போராடம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. அவசரப்பட வேண்டாம். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்திராடம். கோபப்பட வேண்டாம். நிதானம் தேவை. செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, துர்க்கை அம்மன், ஆஞ்சநேயர். தனுசு ராசி அன்பர்களே, அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்திருங்கள். 15 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். மகர ராசி. சந்திரன் நாளில் செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சூரியன் நாளில் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சியினால் அவை கைகூடும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனை இருந்தால் அவற்றை பேசி தீர்த்து கொள்ளவும். குரு 5. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. நிதி சம்பந்தமான நிறுவனங்கள் லாபத்தை ஈட்டும். செவ்வாய் 7. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். சனி 3. தொட்டது துலங்கும். இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக அமையும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபகரமாக அமையும். தொழிலாளர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். அதனால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். ராகு 3. கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செய்தொழில் லாபம் உண்டு. நல்ல தனவரவு உண்டு. சுக்கிரன் 3. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. திரவிய லாபம் கூடும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். புதன் 3. மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். நட்சத்திர பலன். உத்திராடம். நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. திருவோணம். எதையும் நிதானித்து யோசித்து முடிவெடுப்பீர்கள் நீங்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அவிட்டம். தொட்டது துலங்கும். நினைத்த காரியம் கைகூடும். இளைஞர்கள் சிலர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். குரு தட்சிணாமூர்த்தி, முருக வழிபாடு குலதெய்வ வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருங்கள். 15 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். உங்கள் கோரிக்கைகளை பிரபஞ்ச சக்தி நிறைவேற்றும். கும்பராசி. சந்திரன் 3. திரவிய லாபம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சூரியன் 3. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும்.
அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். குரு நாளில் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. செவ்வாய் 6 ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், ஹோட்டல் வியாபாரம் லாபகரமாக அமையும். சனி 2 உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. மாமூல் பணிகளை மேற்கொள்ளவும், புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். சுக்கிரன் 2 பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபத்தை ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். புதன் 2 உங்களுக்கு நல்ல பெயர் உண்டு. அதனால் உறவினர்கள், நண்பர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ராகு 2 கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகளை இன்று மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை மேற்கொள்ளவும். நட்சத்திர பலன். அவிட்டம் நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. சில இளைஞர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. சதயம் எதையும் முன்கூட்டியே ஆலோசித்து திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. புரட்டாதி மகான்கள் வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், துர்க்கையம்மன், குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்திருங்கள். 15 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். மீனராசி சந்திரன் 2 செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சூரியன் 2 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சியினால் அவை நிறைவேறும். குரு 3 நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. செவ்வாய் 5 ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். செய்தொழில் சுமாரான தனலாபத்தை தரும். சனி ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் சுமாரான தனலாபத்தை அடையலாம். நிலம் சம்பந்தமான முதலீடுகள், இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். ராகு ஜென்மத்தில் கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். சுக்கிரன் ஜென்மத்தில் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் அமர்வர். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். புதன் ஜென்மத்தில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். நட்சத்திர பலன். பூரட்டாதி மகான்கள் வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்தரட்டாதி எதிலும் அவசரப்பட வேண்டாம். நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. ரேவதி வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கவனம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம்
மஞ்சள் அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், துர்க்கையம்மன். குலதெய்வ வழிபாடு. மீனராசி அன்பர்களே, அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருங்கள். 15 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். 12 ராசி அன்பர்களும் இன்று திங்கட்கிழமை ஆகையால் சிவாலயம் செல்லுங்கள். அம்மன் சன்னதியில் அம்பாளுக்கு மல்லிகை புஷ்பம் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி மனதார வேண்டினால் எல்லா வளமும் கிட்டும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.